கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் இந்த ஜனங்கள்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து கூறுகிறார், இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கிற நாம் நம்முடைய நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவரை தேடுகிற தேடல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாயினால் அவரிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் நாம் கனம் பண்ணுகிறவர்களாயும் இருதயம் அவருக்கு தூரமாய் விலகி இருக்கிறதா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படையான ஆராதனையோ, வெளிப்படையான பரிசுத்தத்தையோ, வெளிப்படையாய் நாம் தேவனை உயர்த்துகிறதையோ அவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவரோடு நெருங்கி இருக்கிறதை அவர் விரும்புகிற தேவன். நாம் இருதயத்திலிருந்து அவரை தேட விரும்புகிறவர். நாம் இருதயத்தில் இருந்து அவரை தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகையை, அந்த ஆராதனையை, அந்த துதியை தேவாதி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம் நிலை உணர்ந்து நம்மிடத்தில் தவறுகள் இருக்குமானால், நம்முடைய இருதயம் தேவனை விட்டு மாறுபட்டு இருக்குமானால், தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தடை இருக்குமானால், நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. நாம் தேவாதி தேவனை உண்மையினாலும் கிரியையினாலும் நாம் அன்பு கூறும்போது தேவன் நம்மில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எங்கள் வாயினாலே உம்மிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாயும், இருதயம் உம்மை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறதாயும் இராதபடிக்கு ராஜா, எங்கள் இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்துங்க ராஜா. எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை தேட, உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை அப்பா நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் செயல்களினாலே ராஜா நாங்கள் உம்மை உயர்த்துகிறவர்களாயிருக்க என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராகப்பா. எங்களை பலப்படுத்துங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.